வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது FGBYT சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்ட் சீரிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்ட போகிறோம். போன எபிசோடில் நம்ம டைமண்ட்ஸ் மைன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பத்திரமா எடுத்து செஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ புது வீடு காட்டுறதுக்கு ஆல்ரெடி டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பழைய வீடை இடித்து தள்ளிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் என்று தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, டக்குன்னு மைண்ட் பண்ணலாம். அப்போ தான் புது வீடு கட்ட முடியும். டக்குன்னு மைண்ட் பண்ணுற தம்பி, மைண்ட் பண்ணுற. இவனுக்கு வேறு பசிதா இருறா, கொஞ்ச நேரம் இருறா, அண்ணன் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். மைண்ட் பண்ணுறா. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை மட்டும் இடிச்சு தள்ளிடலாம். மைண்ட் பண்ணுறா காமான்றா. மைண்ட் கரோ பாய், மைண்ட் பண்ணுறா. ஓகே, நான் இப்போ அந்த மைனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது அந்த பழைய வீடை இடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் ஹருட்டோ வந்துட்டான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அது ஹருட்டோ தான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்கின்னை மாற்றின்னு வந்துட்டான், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் தேவையில்ல. ஸோ சுற்றி இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறா, கம்மான்றா கபிலா. ஓகே, மைண்ட் பண்ணுறா. நான் ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கேன். இது நம்ம குட்டு காலியாச்சு நான் மைண்ட் பண்ணுறதுக்கு. அங்கேயே இதுக்கு மேலே போய் மைண்ட் பண்ணிக்கலாம். பிரிட்ஜு விட்டு நம்மளுக்கு இதுக்கு மேலே தேவைப்படாது. வீடு ஃபுல்லாக ஓக்கிலே கட்டிக்கலாம். ஓகே, கமாண்டா. மைண்ட் பண்ணுறா தம்பி, மைண்ட் பண்ணுறா, கமாண்டா. இப்போ தான்டா உனக்கு சாப்பாடு கொடுத்தா, அதுக்குள்ளே உனக்கு பசிதாடா. சரி, சோத்து முட்டையாக இருக்காங்க சிவன். சாப்பிட்றா, மைண்ட் பண்ணுறா. வேலை பார்க்க சொன்னால் பார்த்தாலும் சோறு எப்போ பார்த்தாலும் சோறு. மைண்ட் பண்ணுறா, முதல்ல வேலையை பாடுறா. மைண்ட் பண்ணு கமாண்டா. அவ்வளோதான்டா, இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், முடிச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவோம். மைண்ட் பண்ணுறா டேய். அவ்வளோதான் கைஸ், இங்கே இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் வீடு கட்டுறதுக்கு. எங்கடா அந்த டேட்டு? இப்போ இங்கே இருக்குது. பிளாக் பண்ணிட்டு இந்த இருக்க பேட்சை மைண்ட் பண்ணுற வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் தான். அவ்வளோதான், சூப்பர், முடிச்சாச்சே. இப்போ நம்ம வீடு கட்ட வேண்டிய வேலையை ஆரம்பிக்கலாம். இருங்க, இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் கைஸ். சாப்பிட்டு தோலை, இதுக்கு மேலே உனக்கு பசிச்சுட்டு அவனை கோலை பண்ணிவிடுவேன். எங்கடா எத்தனை வந்தது? இது இருக்குது. ஓகே கைஸ், ஆல்ரெடி நான் பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், மெட்டீரியல்ஸு. ஸோ ஆரம்பிச்சிடலாம் நம்ம இது பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஃப்ளவர்ஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே போக்கா ஒரு பிளாக் வைக்கலாம்? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே கைஸ், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் கைஸ். இங்கே ஒரு பிளாக்கை வச்சுட்டு ஒரு போடுவோம். 1 2 3 4 5 6 ஐயோ 6 தானே. 1 2 3 4 5 6 6 தான் கைஸ் போட்டுக்கிறேன். 7 8 இது வேறு இந்த நடுவில் இது 9 10. ஓகே, இந்த மாதிரி ஒரு 10 பிளாக் போட்டுக்கிட்டு ஓகே, இப்போ மறுபடியும் இந்த பக்கம் கொஞ்சம் பிளாக்ஸ் போட்டுக்கலாம். கொத்து மதிப்பாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ரொம்ப இந்த பக்கம் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ், கொஞ்சம் பெருசு எடுத்துக்கலாம். ஓகே, போட்டுக்கோ. இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். நான் இந்த ஃப்ளவரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் பிளாக்கை போட முடியாது, அது ஒரு தலைவலியாக இருக்கும். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ரொம்ப குட்டிச்சு. 1 2 3 4 ஐயே, இந்த ஃப்ளவர் தோலை தாங்க முடியல அப்பா. போதும் தம்பி. யார் பக்கம் போகலாம்? ஓகே, என்ன கொத்து மதிப்பாக ஒரு டிசைனை போட்டுனுக்கிறேன். எங்கேயும் பார்க்கல, சும்மா ஒரு டிசைன் எல் ஷேப்பில் கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது கைஸ். கரெக்டாக வந்துருச்சா? இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒரு லாகு போட்டாச்சு கைஸ். கனெக்ட் பண்ணிட்டு வேண்டியதான். போதும், இதுவே போதும். இதை கனெக்ட் பண்ணிட்டே இப்போ அந்த பக்கம் போகணும். ஓடுறா.
இன்னும் கூட பத்தலைன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த பக்கம் இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மைண்ட் பண்ணிட்டு போடு 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 போடுறா. போதும் கைஸ், போகலாம். அடுத்து இங்கேருந்து அதே மாதிரி எங்கடா போச்சு வுட்டு இன்னும் இருக்கா? இன்னும் ஒரு ஸ்டாக்கு 8 இருக்குது கைஸ். இது 10ன்னு நினைக்கிறேன் ஃபவுண்டேஷனுக்கு. இந்த ஃப்ளவருங்க தாங்க முடியல. மைண்ட் பண்ணிட்டா போடு, எடுத்துட்டு போடு. ஐயோ, முதல்ல இந்த இங்கே இருக்க ஃப்ளவரெல்லாம் நான் கிளியர் பண்ணணும் கைஸ். எப்படியாவது முதல்ல கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட்டலாம். இந்த ஃப்ளவருங்க நான் ரொம்ப வெறுப்பேற்றி நிற்குதுங்க. ஓகே, கட்டி முடிச்சாச்சு. இல்லை கைஸ், இன்னும் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மைண்ட் பண்ணுறா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணு. 1 2 1 2 3 4 5 போடு. இவன் வேறு நாட்டில் வந்து போயினுக்கிறான். நைட்டு வர ஆகுதா? தூங்குடா. இன்னும் நைட் ஆகலை. நைட் ஆகிட்டுருக்கு இப்போ தான். ஐயோயா, தூங்க வேற முடியல. அதுக்கும் இந்த டைம்லேயே இந்த சாம்பியெல்லாம் ஸ்பான் ஆகிற ஆரம்பிச்சிருவானுங்க. க்ரீப்பரு, சாம்பி இவனுங்கெல்லாம் வந்து வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிருவானுங்க அதுக்குள்ளே. தூங்க முடியுது. தூங்கடா போடா. சூப்பர், தூங்கியாச்சு. நீங்கள் ஒரு சொல்ல முடியல, அதுக்குள்ளே இவன் தூங்கி அனுச்சிட்டான். சரி, ரைட்டு விடுங்க. நான் வேறு ஏதாவது வச்சு அதை சொல்லிக்கிறேன். நான் இப்போ இந்த ஃபவுண்டேஷனெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 இருக்கிற எல்லா பக்கமும் பில்லர் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். 4 சூப்பரு. அடுத்து அந்த பக்கம் 4 வச்சுருக்கேன், இந்த பக்கம் 4 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இங்கே இந்த பிளாக்கை தோண்டிட்டு மறுபடியும் 1 2 3 4 5 அங்கெல்லாம் கீழே ஒரு பிளாக் வச்சிட்டேன். அதனால் நான் 4ன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அங்கே ஒரு பிளாக்கே வைக்கலை. ஐயோ, தப்பாக ப்ளேஸ் பண்ணுற டேய். ஏன்டா தப்பாக ப்ளேஸ் பண்ணுற? சூப்பரு. இங்கே ஒரு 4 மைண்ட் பண்ணிட்டு ஓடு. இப்போ அந்த 2 மீதி இன்னும் அந்த 2 இருக்குது. ஓகே, 1 2 3 4 குதிரை 1 2 3 4 சூப்பரு. 4 பிளாக் வச்சாச்சு. அடுத்து இங்கே அதே மாதிரி 1 2 குதிரை 3 4 5 சூப்பரே. ஓகே, இன்னும் கொஞ்சம்தான். இன்னும் இந்த பவுண்ட்ரி எல்லாம் கட்டிட்டு மேலே ரூஃப் கட்டிட்டா நம்ம புது வீடு பிடிச்சிரும் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. ஓகே, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு பிளாக் வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 ஓகே, எல்லாம் கரெக்டாக ஹைட் இருக்கா? ஓகே, இப்போ இந்த மூலையை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே சுற்றி வால் தான் போடணும். போடுறா. டக்குன்னு போடுறா. அவ்வளோதான்டா, இன்னும் கொஞ்சம் தான்டா. ஐயோ, எங்கள் பிளாங்க் வேறு காலியாக போகுதுங்க. ஐயோ, பிளாங்க்கு காலி. சூப்பரு, காலி அடிச்சு. இன்னும் ஒரு 24 தான் செய்ய முடியுமா? சரி, செஞ்சுட்டு போடு. அடுத்து இன்னும் மேலே 2 இது இருக்குது. போடு. இன்னும் கொஞ்சம். அதுதான் முடிஞ்சிருச்சு. அந்த சைடில் அவன் போட்டான். ஓகே கைஸ், நான் வுட்டு இந்த வால்ஸ் எல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னும் சிறிது நாள். வந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே, அவன் கீழே காபுல் ஸ்டோன் போட்டிருக்கிறான். காபுல் ஸ்டோனை ஃப்ளோருக்கு காபுல் ஸ்டோன் வச்சு அவன் ஃபில் பண்ணுறான். சுற்றி வால்ஸும் நான் போட்டேன். நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமே. நீங்கள் பக்கத்துலேயே வந்து ஓக் ட்ரீஸும் பிளான் பண்ணிட்டேன். ஆனாலும் இன்னும் நிறைய மரம் வளரலை. அதனால் சீக்கிரம் போகணும். போ. ஓடு.
ஓடுறாராமா. அங்கே பில்லேஜர் அவுட் போஸ்ட் வர இருக்குல்ல, அதை நம்ம கன்ஃபார்ம் லூட் பண்ணுவோம். ஒரு நாள் லூட் அடிப்போம், கவலையே படாதீங்க. ஓகே. ஏய் செத்து தொலைடா ஜாம்பி. சூப்பர், சாவடிச்சாச்சு. இந்த மரத்தை மைண்ட் பண்ண வேண்டியதான். ஒரடா மரத்தை உடைப்போம். ஓகே, உட. ஓகே, இன்னும் கொஞ்சம் விட்டு தான் தேவை. அது எடுத்துட்டா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாயிரும். இங்கே இதுக்கு மேலே எங்கேயுமே வளரலையா? இங்கே ஒன்று வாழ்ந்துட்டுருக்குங்க. இங்கே ஒரு மரம் வாழ்ந்துட்டுருக்கு. ஒடடா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம்தான். எங்கேயாவது இருக்கா இன்னும் மரம்? இன்னும் வளரவே இல்லை. இது சூப்பரு. வேறு எங்கேயுமே இல்லை கைஸ். 48 லாக் இருக்குது. இதை வச்சு எவ்வளோ வரும்னு தெரில. ஒரு 2 ஸ்டாக்காவது வந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. அப்படியே சீக்கிரம்டா கமான்டா சீக்கிரம்டா. அவ்வளோதான், முடிச்சாச்சு. எத்தனை ஸ்டாக் வந்திருக்கு கைஸ்? 2 ஸ்டாக்கு. ஓகே, கீழே கொஞ்சம் விழுட்டுருக்குதா? ஃபஸ்ட்டு இந்த தேவையில்லாத ஊற்றி வெள்ளை போட்டு, இது வேணாம் வெள்ளைப்படா. இது வேறு மறுபடியும் வந்துடுது. பரவாயில்ல, போகலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த பக்கம் வால்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். போடு. இன்னும் கொஞ்சம்தான். போடு. அப்புறம் பையாப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நிறைய வியூஸ் போகுது, ஆனால் நான் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய நோட்டிஃபிகேஷனு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்ருங்கப்பா. ஓகேவா? பாவம் இல்லை, உங்களை குடும்பத்தில் ஒருத்தனா நினச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா. போடு. சீக்கிரம் வீட்டை வர முடியணும். இன்னும் கொஞ்சம்தான். இன்னும் ஒரே ஒரு சைடு தான் கைஸ். ஒரே ஒரு சைடு தான் மக்களே. முடிச்சிடலாம். போடு. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ஒயிட் தான். அவ்வளோதான். மொத்தமாக எல்லா சைடையும் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மேலே ரூஃப் மட்டும் போட்டு கீழே ஃப்ளோரிங் காபிள் ஸ்டோன் மைன் பண்ணோம். ஓகேவா? ஓகே, டோருக்கு வழியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ டோரை கிராஃப்ட் பண்ணி தான் கரெக்டாக இருக்குது. சென்டரில் கரெக்டாக இருக்குது கைஸ். டோர் எங்கடா? டோரு இந்தா இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு டோரு 2 டோர். சூப்பர். ஓகே, டோரை முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம்தான். எங்கிட்ட காபிள் ஸ்டோன் 2 தான் இருக்குது. சூப்பர். இவன் வேறு வெளில போயிட்டாங்க கைஸ். ஹருட்டோ மறுபடியும் அப்பா வருவான்னு தெரில. ஹருட்டோ வேறு வெளில போயிட்டான். சீக்கிரம் போ. சைடில் எங்கேயா சும்மா மைனை க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போய் மைன் பண்ணிக்கலாம் காபிள் ஸ்டோனை. தோண்டு. எங்கடா ஷவலு? டேட்டா மைன் பண்ண ஷவலு. இந்த இருக்குது ஷவலு. தோன்றா. தோண்டு. எங்கே பிக்காக்ஸு? இங்கே இருக்குது பிக்காக்ஸ். தோண்டு. இன்னும் கொஞ்சம்தான். ஃப்ளோரிங்கு ரூஃபு அவ்வளோதான். நம்ம புது வீடு சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் கோலுங்க. சூப்பரு கோலு. நம்மளுக்கும் டார்ச் தேவை லைட்டிங்கு. மைனிங் பண்ணும்போதும் நம்மளுக்கு கோலாறு அப்பப்போ தட்டுப்பாடாக வருது. இதை மைன் பண்ணி வேண்டியது தான். மைன் பண்ணு. ஹருட்டை ஜாயின் ஆகிட்டாங்க. நல்லது. எங்கடா? ஐயோ, இது வேறு தொல்லையாக இருக்குது. போயாச்சு. மேலே போ. சீக்கிரம் போ. எதையாவண்டா இங்கே போட்டவன். சீக்கிரம் போ. 23. ஐயோ பத்தாதே. சரி, முடிஞ்ச அளவுக்கு போட்டு பார்ப்போம். போடு. ஓகே கைஸ், நான் இதை ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஹருட்டோ அதை பார்த்துக்கிறேன்ட்டான். அதனால் நான் மேலே ரூஃபுக்கு வுட் எடுக்க வந்திருக்கேன். இந்த பக்கம்தான் போகணும். அப்படி போனால் இங்கே வுட் இருக்குன்னு நம்புகிறேன்.
வுட்டு இங்கே தான் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே இருந்த சாம்பிளிங்ஸை தான் எடுத்துகிட்டு வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணேன். இன்னும் அதுங்க வளரல. அதனால் எங்கே ஐயோ இங்கே இருந்தால் ஓக்கு மரமும் முடிஞ்சிச்சா? கீழே எங்கேயாவது இருக்காடா? ப்ளீஸ் இருந்துரு. அண்ணனுக்கு கஷ்டத்தை கொடுக்காத. இருந்துரு. பக்கத்துலேயே இருந்துரு. ஓகே, நல்லா இருக்குங்க. வாட்டர் ஃபாலு அப்படியே மலையிலேருந்து வாட்டர் ஃபால் மாதிரி ஒன்று வருதுங்க. நல்லா இருக்குது. இந்த வாட்டர் ஃபால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு போங்க. ஹாய் ஹார்ஸ். ஓகே, இங்கே நிறைய ஓக் பிளாங்க்ஸ் இருக்குது. சரி, ஓக் வுட் இருக்குது. இந்த மரத்தை எல்லாம் அப்படியே அடித்து நொறுக்கி பிளாங்க்ஸாக மாற்றிட்டு போயிடணும் வீட்டுக்கு. போயிட்டு அங்கே இருக்கிற ரூஃபிங் எல்லாம் முடிச்சிருச்சா நம்ம வீடு முடிஞ்சிரும். அப்படியே அழகான வீடு ரெடின்ற மாதிரி இருக்கும். தோண்டு 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 மனுஷரா தம்பி, உன்னோட உடம்பு எனக்கு தேவை. கொடு. சூப்பரே. இவனையும் உடச்சிட்டு போக வேண்டியது தான். ஓகே, நைட்டு வேறு ஆகுது கைஸ். ஸ்டக்கோடு வீட்டுக்கு வேறு கிளம்பணும். இந்த வுட்டை உடச்சிட்டு போயிடலாம். ஃபுல் நைட் ஆகட்டும், போவோம். என்ன அவசரம்? என்ன ஜாம்பிங்க தூக்கி போட்டு மெரிக்கும். க்ரீப்பரு, ஸ்கெலிட்டன் எல்லாமே வருவானுங்க. இந்த க்ரீப்பர் பையன் வேறு வீட்டில் வெடிச்சு விடாமல் இருந்தால் சரி. வெடித்து விட்டால் நம்மளுக்கு தலைவலி தான். மறுபடியும் ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர். நைட் ஆகிடுச்சு. எப்படியா டக்குன்னு பேஸுக்கு போகணும். ஓடுறா நைட் ஆகிறதுக்குள்ளே ஓடுறா யாரா டேய். ஐயோ ஓடு. ஐயோ நைட் ஆகிடுச்சு. சூப்பர், நைட் ஆகிடுச்சு. ஸ்பானாக ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம உசு எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஓடு. எனக்கு இப்போ தான் தெரியுது நம்ம வீடு இருக்கிறது மவுண்டைன் மேலேன்னு. இங்கே வந்து கட்டியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஓடு. எங்கே இந்த வாட்டர் ஃபால் வருது? சரி, அது நம்ம நாளைக்கு காலைல வந்து பார்ப்போம். பார்த்துட்டேன். இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து தான் வருது வாட்டர் ஃபாலு. அது ஏதோ உள்ளே இருக்க போல். உள்ளேருந்து தண்ணி வந்துட்டுருக்குது. ஓடு. எவனும் ஸ்பான் ஆகலை இன்னும். அது வரையும் நம்மளுக்கு நல்லது. ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. அவள் தான் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவானு. சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ளே இவன் வந்துட்டான். ஸ்கெலிட்டன் எலும்பு கூடு மண்டையன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? அண்ணன் நிம்மதியாக வீடு கட்ட விடுங்கடா. சோத்து மூட்டை. எப்போ பார்த்தாலும் சோறு. கொஞ்ச நேரம் ஓடுறியாடா? ஓடு. ஓடுறாராமா சுத்து. ஐயோ 2 க்ரீப்பரு. வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்கடா டே. ப்ளீஸ். அதோ வீடு வந்தாச்சு. இங்கே ஒரு ஸ்கெலிட்டனு எலும்பு கூடு மண்டையன்ட்டு. அடிக்கக்கூடாது. அடிக்காதே, விட்டுடு. ஓடு. இவன் என்னாச்சுன்னு தெரில. இவன் மறுபடியும் லீவ் ஆகிட்டான். என்னத்துக்கு போனான்னு தான் தெரில. ஓகே, இதோ ஒரு 40 வுட் இருக்கு நம்மக்கிட்ட. அவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஆயிடுச்சு. சாவு. க்ரீப்பரு இங்கே மட்டும் வந்துடாதடா. அப்படியே ப்ளீஸ்டா. க்ரீப்பர் இங்கே மட்டும் வந்துடாதடா. வேறு எங்கே வேணால் போய்விடா. இங்கே மட்டும் வந்துடாது. இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க ஐஸ். ஆனால் இன்னும் இந்த பக்கம் இருக்குது. அது ஒரு தலைவலி. ஹர்ட்டோ மொத்தமாக இதை ஃபில் பண்ணிட்டேன். நான் ரூஃபிங் வேறு போடணும். இன்னும் பிளாங்காக மாத்திரா. கூட்ட எல்லாத்தையும் பிளாங்காக மாற்றிட்டு மேலே ரூஃப் போடணும். ஓகே, எத்தனை ஸ்டாக்கு வந்திருக்கு? திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தெல்லாம் அடிக்கிற அளவு நான் வருத்தலடா. போட அப்படியா? ஆக்ஸ் உடஞ்சிருச்சு. ஐயோ, இவன் அடிச்சு என் ஆக்ஸே உடஞ்சிருச்சு. எங்கடா ஸ்வாடு? சாவுடா. செத்துறான். இல்லை செத்தானே. தங்கத்திலே அப்படியே ஆர்மர் போட்டுன்னு வந்தானே, பணக்கார மாதிரி. உனத்தை கொடுத்துட்டு போனானா? எத்தனை ஸ்டாக் இருக்குது? 3 ஸ்டாக் இருக்குது ஐஸ். 10 நம்புவோம் ரூஃபிங்க்கு. 1 2 3
4 5 6 சீரம் போடு 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 ரூஃபிங் போடு. ஓகே, ஹருட்டோ ஜாயின் ஆகிட்டான். அப்புறம் உங்களுக்கு ஹருட்டோவை பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். அவனும் இந்த வேர்ல்டில் தான் விளையாடுறான். அதனால் நான் எதுவுமே கோச்சிக்க மாட்டேன். நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பார்த்தீங்களா, நம்ம வீடு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. மேலே பாருங்கள், மொத்தம் ரூஃபிங்கும் போட்டு எல்லாமே கீழே ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு சுற்றி டார்ச்சை வச்சுட்டு ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன்ற மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு நீ வேணும் டோரை போட்டு இல்லைன்னுறான். சரி, இப்போ ஃபுல் ப்ரொடெக்ஷனில் நம்ம இருக்கோம். புது வீடு கட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புது வீடுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ போடுறான்டா, அதை கொஞ்சம் போய் பாடுறா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுங்கள். ஓகேவா? இதுவா மெயின் பண்ணுறா. சூப்பர், தோண்டியாச்சு. ஓகே, ரெக்கார்டிங் இன்னும் இருக்குது. உள்ள தூக்கி வச்சிட வேண்டியது தான். இதை எங்கே வச்சாச்சு. எங்கள் டோரும் அவன் போட்டிருக்கிறான். நல்லது. ரீஸ்பான் பாயிண்ட் செட்டு இருங்க கைஸ். என்கிட்ட ஒரு 5 அயன் இருந்துச்சு. எங்கது 5 அயன்? என்கிட்ட தான் இருந்துச்சு 5 அயனு. ஓகே, இது ஏன்டா இப்படி மாற்றினவன்? சோபா, இது ஏன்டா இப்படி மாற்றினவன்? ஓகே, இதை வேறு ஓக்குட்டாக மாற்ற முடியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மாற்ற முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓக்குட்டா மறுபடியும் லாகு வரல. ஓக்குட்டு ஆஹா இல்லைங்க, மாற்ற முடியல. அது பேர் ஸ்ட்ரிப்டு ஓக் லாகுன்னு தான் நினைக்கிறேன். மாற்ற முடிஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன மாற்ற முடியல. இல்லை நம்ம நேரம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் மோஜாங் டூயிங் லைக் திஸ் அண்ட் ஆல். இருந்த அயனை தூக்கி உள்ளே போட்டேன். ஓகே, அந்த டைமண்டெல்லாம் சேஃபாக இருக்குது கைஸ். மறுபடியும் டைமண்ட் மைனிங் போகிறோம். ஆகிறோம். மைண்ட் கிராஃப்டை முடிகிறோம். ஓகே, அயனு ஒரு அயனு இன்னும் 3 அயன் வரணும். வந்துச்சுன்னா நான் ஒரு ஸ்வாடு செஞ்சுப்பேன். ஏன்னா பிகாக்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸ்வாடு தான் என்கிட்ட இல்லை. நான் போய் சாம்பிளிங்ஸ் வர ப்ளஸ் இது பண்ணணும். அதனால சாம்பிளிங்ஸ் கையில் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது அயன் எங்கேயாவது இருக்கா இதில்? ஓகே, நம்மக்கிட்ட நிறைய சீட்ஸ் இருக்குங்க. அப்போ ஃபார்ம் ரெடி பண்ண வேண்டியது தான் வேலையாக. நம்மளுக்கு ஃபுட்டுக்கு தட்டுப்பாடு இருக்காது. ஓகே, 3 அயன் ஸ்மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறோம். ஃபுட்டுக்கு தட்டுப்பாடு வராத மாதிரி ஒரு நல்ல ஃபார்மாக ரெடி பண்ணுறோம். எங்கடா ஸ்டிக்கு வேறு வேணும். அதுக்கு பிளாங்காக போயிட்டு இந்த இருக்குது ஸ்டிக்கு. ஒன்று போதும். ஸ்வாடு சூப்பர். ஸ்வாடு வந்துருச்சு. அயன் ஸ்வாடு ரெடி. ஓகே, இவனுக்கு அந்த கார்பரை வேறு ஸ்மெல்டர் போட்டிருந்தான். அதை தூக்கி ஃபர்னஸில் வச்சிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா நைஸ் ப்ரோன்னு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோ வரும். எபிசோட் 4 நல்லா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நைட்டு அடித்து முதல்ல தூங்கிடலாம். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.